ரைட், இது வந்து எங்களை ஸ்ரீலங்கன் முறுக்கு செய்கிறதுக்கு ஒரு 10லேருந்து 12 காஞ்சி மிளகாய் எடுக்கலாம். வீக்கால் செத்த மிளகாய், காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் சின்ன சீரகம் போட்டிருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் மிளகும் போடும், உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு நீங்கள் போடலாம். சரியா? ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சம் கூட போடுறேன். அதுக்கப்புறம் இதை மிக்சியில் கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் மாவோட கலக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவிச்சமா ஒரு அளக்குன்னு சொன்னேன், 1 கப் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதே அளவுக்கு 1.5 கப் வந்து நீங்கள் கரம் ஃப்ளா எடுக்கணும். அதையும் எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அதுக்கப்புறம் நாங்கள் இந்த கூட அதுக்குள்ளே போட போகிறோம். என்ன பவுடர் அரைச்சோமோ அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். இது அழகாக மாவோடு சேர்ந்து நல்லா கலந்துட்டு தேவைக்கேற்ப உப்பு கலக்கலாம். அதே மாதிரி நீங்கள் நல்ல வெள்ளை எள்ளு போட்டிங்கன்றாலும் நல்லா இருக்கும். அங்கே ஒன்று மிக்ஸ் வித் சம் வெள்ளை எள்ளு, ரொம்ப போட தேவையில்லை, அவ்வளோதான். இப்போ நாங்கள் இதை கலந்துட்டு பச்சை தண்ணியில் இதை இடியப்பமாக குழைக்கிற மாதிரி வெறும் பச்சை தண்ணியில், ஒரு சில வித்தியாசமாக செய்வாங்க. இது என்னுடைய ஃபேமிலியிலேருந்து என்னுடைய அக்கா சொல்லி தந்த ரெசிபி, ஸ்டெல்லான்னு சொல்லுவாங்க. ஷீ taught me this. பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக அதை மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் பச்சை தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அழகாக நீங்கள் குழைச்சிட்டு அதுக்கப்புறம் முறுக்கு மாவில் வச்சு நாங்கள் முறுக்கு சுட போகிறோம். பார்த்தீங்கன்னா அழகான முறுக்கு ரெடி. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். சில்ட்ரன் லவ் இட். ஆக்சுவலாக என் மகனுக்கு வந்து அன்றைக்கி செஞ்சு கொடுக்கும்போது ஆசைப்பட்டு கேட்டான், திருப்பி செஞ்சேன். நல்லா என்ஜாய் பண்ணி பிள்ளைங்க சாப்பிட்றாங்க படிக்கும்போது. ஸோ நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எப்படி சுட்டு எறிந்து விட்டோம் அல்லவா?